தலைவா, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டைகளை கட்டி வைத்திருந்தேன். என்னுடைய மனக்கோட்டைகள் எல்லாம் இருந்து மண்கோட்டையாக மாறிவிட்டது. அம்மா, கண்மணி நில்லு, காரணம் சொல்லி, கோபமா நடந்ததை நினைத்து ஏங்கும் நேரும் காதலை வெறுத்தால் நாயம்மா, கண்களில் வளர்ந்த காதலை நீயும் கலைத்திட நினைத்தால் மாறுமா. மனைவி பொற்கூடி எங்கே சென்றிருப்பாள்? சரி சரி, அந்த மாதிரி சென்று பார்க்கலாம். அன்பார்ந்த நாடக கலாச்சாரங்களே, அவருடைய கிளை செயலாளர் ராகவன் என்று சொல்லக்கூடிய கிளை உள்ள இன்னும் ஆட்டோ ராகவன், ஆட்டோ எங்க இருக்கு? ஆட்டோ ராகவன் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராகவன் அவர்கள் எங்கள் ஆரணி வள்ளி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 201 கொடுத்திருக்கின்றார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி. பொற்கொடி என்னங்க ஆண் குழந்தை பெண் குழந்தையா? அழகான ஆண் குழந்தைங்க. அப்படியா? ஆமாங்க. என்னங்க இந்த குழந்தைக்கு அழகான பேர் சொல்லணும். எப்படி தெரியுமா? எப்படிங்க? அதிகாரத்தில் பிறந்த குழந்தைக்கு உதயாஜோதி இந்த
கொழுதியே நாளொரு மேனி கொழுதொரு ஒண்ணு அழகா வளர்க்கலாமா? ஆமாம்மா. புறப்படுங்கம்மா. பாருங்கள்மா போகலாம். ராஜபாண்டி சொன்ன பிரகாரம் அனைத்து வேலை செய்து முடித்து விட்டேன். பணம் பொருள் பொருள் எப்போது வருவார்? அவர் என் கருத்தில் எப்போது கொடுப்பார்? அதனால் எப்போது நான் கோடு போட்டேன் கேட்ட பிரகாரம் பொண்ணும் பொருளும் கொண்டு வந்திருக்கேன். பொருள் எப்போது கொடுப்பீங்க? பணத்தை கொடுத்து காத்திருக்கு. குடும்பத்தை அழிக்க நினைத்தேன், அழித்து விட்டேன். பொன்கொடி இருந்தால் ஒரு சமயம் பணி சொல்லிவிட்டால் நீர்காபத்து இன்றாவது பார்த்தால் பொற்பொழியை காணவில்லை. கோட்டையின் பின்புறத்தில் ஏதோ ஒரு பெண்ணின் குரல் ஓசை கேட்கிறது. யாராக இருக்கும்? பொற்பொழி! உன்னை கத்தியால் குத்திய கொடிய பாவியார். உனக்கு ஏன் இந்த நிலைமை? உன்னை கத்தியால் குத்திய கொடிய பாவியார். பொற்பொழி! ராஜபாண்டி ராஜபாண்டியா? மன்னருடைய தம்பி ராஜபாண்டி தான். என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீங்க. நான் தொட தகுதியற்றவளாகி விட்டேன் அத்தான். என்னை தொடவே கூடாது. இதற்காக அத்தான், நான் பாவம் செய்த பாவிங்க. பாவியா? பாவம் செய்த பாவி. எப்படி? உத்தமி பத்தினி என்றா என் தங்கை சத்தியவதி நான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன சத்தியவதி நல்லவளா? உத்தமி, உலகம் போற்று உத்தமி, நாடு போற்று நல்லவள், ஒரு பாவத்தையும் அறியாதவள். எப்படி? ஒரு நேரத்தில் அரண்மனை நீ செல்லும் பொழுது தங்கை ஓடி வந்தால் பால் வேணும் என்று கேட்டால் அதில் மயக்க மருந்து கலந்து தங்கைக்கு கொடுத்து அவளை உறங்க வைத்தது நான் தான். ராஜபாண்டி வர வைத்து படுக்க வைத்தது நான் தான். சத்தியவதி நல்லவளா? எதற்காக இப்படிப்பட்ட செயலை செய்தாய்? பணத்துக்கு ஆசைப்பட்டு, பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் இப்பேற்பட்ட தவறு செய்து விட்டேன் அத்தான். இனிமேல் நான் வாழ மாட்டேன். என் உயிர் பிரிய போகிறது. இந்த நேரத்தில் சத்தியவதி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவளோடு சேர்ந்து வாழுங்கள். பொன் பொருளுக்காக ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை செய்து விட்டாய் பொற்கொடி. தொட்டு தாடி கட்டிய கணவன் நான் வந்திருக்கின்றேன். கண்பிடித்து பார் பொற்கொடி! பொற்கொடி! உன்னை தானே நான் சொந்தம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு இலை நீர் தெரித்து ஒரு கோலம் இடு அன்பை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு இலை நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு அன்பை தானே நம்பி வந்தேன் நானும் இங்கே நானே. அம்மா! மலரின் கதவொன்று திறக்கின்ற
தானே தந்தம் என்று நம்பி வந்தேன் நானே. உயிர் பூவெடுத்தேன் ஒரு மாலையிட்டேன் நீர் தெளித்தே ஒரு கோலமிட்டேன் அன்பை தானே. என்னைக்கு பிரிந்து விட்டாயே பொற்கொடி, என்னை பிரிந்து விட்டாயே. அப்படி என்றால் இந்த நிலைமைக்கு நீ வர காரணம் இந்த கொடியவன் ராஜ பாண்டியா. அவனை விடமாட்டேன், அந்த கொடியவனை விடமாட்டேன். இது உன் மீது சத்தியம், இது உன் மீது சத்தியம். பாடி சென்றுவிட்டது. பாண்டியன், பிடித்தது ஓடி விடுறான். ஏன் தப்பிக்க வேண்டும்? வருகிறேன், வருகிறேன். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? பார்த்த பறவையாக வாய்ந்த என் குடும்பத்தை கருவறுத்து விட்டாய். இதுதான் இந்த நீ உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது. உன்னை நான் உயிரோடு இந்த காலேஜில் பெருசு இருக்க சத்தம் கேட்குது. அதை பார்த்தாயா? ஒரு துத்தி கூட செல்கிறார். யாராக இருக்கும்? இனிமேல் உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது. உன்னை விட மாட்டேன், உன்னை உயிரோடு விட மாட்டேன். யாரது யாரது யாரது? சத்தியவதி, நான் ஒரு பாவி. சத்தியவதி, என்னை தொட வேண்டாம். நான் ஒரு பாவி. ஒரு குற்றத்தையும் செய்யாத உன்னை தாசி என்றும் காசி என்று பேசி விட்டேன். அந்த ஆண்டவன், நான் வணங்கும் என் தெய்வம், அந்த ஆண்டவன் எனக்கு தக்க தண்டனை கொடுத்து விட்டான். சத்தியவதி, இந்த பாவிக்கு தக்க தண்டனை கொடுத்து விட்டான். சத்தியவதி, கையல்மொழி, ஐயா, விஸ்வபாரதி, உன்னுடைய மனைவி ஒரு நல்லவள். அவர் ஒரு உலக போன்ற உத்தமி. அவளை தாசி என்றும் பேசி என்றும் ஏற்றி சாட்டையால் வேட்டையாடினேன். நான் வணங்கும் அந்த ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டான். சத்தியவதி, சத்தியவதி, 2 மாத கர்ப்பமாக இருந்தாடி. என்ன நடந்தது சத்தியவதி? எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றதா? இது விட்டு சோதனை. என் மகனோடு சேர்ந்து வாழ முடியாத பாவி நான் ஆகிவிட்டேன். அம்மா, என் மகனோடு சேர்ந்து வாழ முடியாத பாவி ஆகிவிட்டேன். சத்தியவதி, நான் இறப்பது நிச்சயம். நான் இறப்பது நிச்சயம். ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. கையல்மொழி, ஐயா, விஸ்வபாரதி, நான் இறந்த பிறகு என் மகனை வளர்த்து ஆளாக்கி அந்த கொடியவன் ராஜபாண்டிகை இந்த யாரும் இல்லாத அனாதைக்கு வாழ்வளித்த தெய்வமே, இடை கண் விழுந்து பாருங்க. நம்ம மகனை கண் விழுத்த அத்தா, அத்தா, அத்தா.